பெண்களே தயவு செய்து உஷாரா இருங்க. கட்டிக்கிட்ட புருஷன் சரியில்லையா தூக்கி போட்டு ஒரு நல்ல வேலைக்கு போங்க. நல்லா சம்பாரிங்க. உங்கள் பிள்ளைங்கள நல்லபடியாக காப்பாற்றுங்க. அதை விட்டுட்டு இடையில ஒரு சில ஆண்கள் வருவானுங்க. ஏன் மூச்சு காற்றுல முழுசா நீ தான் இருக்கிறன்னு சொல்லிட்டு வருவானுங்க. அதெல்லாம் நம்பி தயவு செய்து ஏமாறாதீங்க. இவங்க வந்து என் ஃப்ரெண்டு தான். இவங்களுக்கும் வீட்டுக்கார் சரியில்லை. ரொம்ப நாளாகவே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து நல்லபடியாக இருந்தாங்க. கடைசியில் ஒருத்தவன் வந்து நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், என் பொண்டாட்டி சரியில்லை, நீ தான் என் உயிர், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட மனசை கெடுத்து அவங்க கூட 3 வருஷமாக ட்ராவல் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற இப்போ நகை பணம் எல்லாமே பிடுங்கிட்டு கடைசியில் அவங்க மனைவி கூடவே போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது அவங்க மனைவியும் இந்த பெண்கள் தான், என் ஃப்ரெண்டும் தான். ஆனால் இடையில வந்து இப்படி விளையாடினவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டாங்க. அதுக்கு நம்ம தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்போது அவங்க புருஷங்கிட்ட பட்ட கஷ்டத்தோட இந்த கஷ்டம் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக ஆகி அவங்க சூசைட்டே அட்டன் பண்ணிட்டாங்க. கடைசியில் இப்போ வந்து அவங்க நிலைமையே சரியில்லாமல் போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இது லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் கமெண்ட்டுக்காகவும் இல்லவே இல்லை. தயவு செய்து யாருன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க. கடைசியில் அசிங்கம் அவமானம் தேவையில்லாத எல்லா பட்டமும் உங்களுக்கு மட்டும்தான் வந்து சேரும். அவனுங்க வந்து பொண்டாட்டி கூட போய் சேர்ந்துட்டா கூட பொண்டாட்டி நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு அவங்கள ராஜாவாக பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கடைசியில் சொல்லக்கூடாது, தேவடியா பட்டம் வாங்கிட்டு நடுத்தெருவில் நிற்பீங்க. வேண்டாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள்.